வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டி அப்படின்னா என்னது, ஒரு சிவிலைசேஷன் எப்படி வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு மாறுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கேட்கலாம், ஹவு டிட் ஹரப்பன் சிவிலைசேஷன் சேஞ்ச் ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டி, எப்படி மாறினாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஃபுல் பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் அப்படிங்கிற ஏரியா இருக்குது, தெரியும் இல்லையா? இண்டஸ் ரிவரை சுற்றி இருக்கிற அந்த ஏரியா பஞ்சாப்னு இங்கே இவங்க சொல்கிறது பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப், இந்தியாவோட பஞ்சாப் கிடையாது. ஓகேவா? ஸோ பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப், அப்புறம் சிந்த். இந்த பிளெயின்ஸ்னால் ஏற்கனவே லேண்ட்ஃபார்ம் அண்ட் லைஃப் லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு ஃப்ளாட் ஏரியா வந்து விச் இஸ் நியர் டு ரிவர், அந்த மாதிரி இருக்கிறது விச் இஸ் வெரி ஃபர்டைலாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிளெயின்ஸ்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ரிவர் ஒட்டி பறந்து இருக்கிற ஒரு பூமியை தான், ஒரு பரப்பு ஏரியா, நிலப்பரப்பை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிளெயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பஞ்சாப் அண்ட் சிந்தில் இருக்க பிளெயின்ஸ், வில்லேஜ், டவுன், இது எல்லாமே என்னது, இந்த சிவிலைசேஷனில் இங்கெல்லாம் தான் வந்து இந்த சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3500 BCEன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரீஜியனில் இந்த பர்டிகுலர் டைமில் சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாபும் சிந்தும் வந்து ரொம்ப ஃபர்டைல், ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பிளெயின்ஸ்னாலே ஃபர்டைலாக இருக்கும். அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் அவங்க வந்து எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வாட்டர் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க, இண்டஸ் ரிவர், ஏன்னா ரிவர் பக்கத்தில் தானே இருக்காங்க. ஸோ இண்டஸ் ரிவர்லேருந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவையான வாட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அதோட ட்ரிபியூட்டரிஸ் கூட, இண்டஸ் ரிவரை அதோட ட்ரிபியூட்டரி அப்படின்னா என்னது, குட்டி குட்டி கிளை நதிகள், குட்டி நதிகள் வந்து பெரிய நதி கூட போய் கனெக்ட் ஆகிறது தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம ட்ரிபியூட்டரின்னு சொல்கிறோம். அந்த கிளை நதிகள் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் யமுனா ரிவர் வந்து எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரின்னு பார்த்தீங்கன்னா கங்கா ரிவரோட ட்ரிபியூட்டரி. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு பெரிய ரிவர் இருக்குது, அந்த ரிவர்லேருந்து குட்டி குட்டி கிளை, இது ஒரு பெரிய ரிவர் இப்படி ஓடுது, பட் அதுலேருந்து இப்படி குட்டி குட்டி கிளைங்களாக இப்படி பிரிஞ்சு போகும். ஓகேவா? பிரான்ச்சஸ் மாதிரி, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ரிபியூட்டரிஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது இண்டஸ் ரிவர்னா இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் 5 இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இண்டஸ் ரிவரோட 5 ட்ரிபியூட்டரிஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜீலம், செனாப், ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ். இது வந்து 5 ரிவர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே இண்டஸ் ரிவர்லேருந்து பிரிஞ்சு போகிற ஆறுங்க. ஓகேவா? இதை பற்றி டீட்டெயிலாக இந்த நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்து இருக்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரிபியூட்டரினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு ஈஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஈஸ்ட் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரஸ்வதி அப்படின்ற ஒரு ரிவர் இருந்திருக்கு. அது எங்கே இருந்து வருது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயா. ஈஸ்ட்னா இந்த சைடு போகணும். ஸோ இண்டஸ்லேருந்து ஈஸ்ட் இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சரஸ்வதி ரிவர் இருந்திருக்கு. அது வந்து ஹிமாலயாவோட ஃபுட் ஹில்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, அங்கேருந்து உருவாகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்தெந்த ரீஜியனெல்லாம் கவர் பண்ணுது, ஹரியானா, பஞ்சாப், பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் குஜராத். ஸோ அங்கேருந்து அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அப்படியே கவர் ஆகுது. ஸோ இண்டஸ் வந்து மேப்பில் இந்த பக்கம் பாகிஸ்தான் சைடு இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸ்ட் சைடு இந்தியாவுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த ரிவர், சரஸ்வதி ரிவர் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2600 BCE. ஸோ 2600 BCEயில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த சிவிலைசேஷனில் இருந்த வில்லேஜஸ் எல்லாம் டவுனாக மாறி இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இந்த டவுன் சிட்டிஸாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிட்டிஸாக மாறுறதுக்கு மெயின் வந்து எது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ்னால. இது ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால, கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக சிட்டியாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஆர்கியாலஜிஸ்ட் இதுக்கு வந்து நிறைய இந்த டெவலப்மெண்ட், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வில்லேஜ் டவுனாக மாறுறது, டவுன் சிட்டியாக மாறுறது, இந்த எல்லா டெவலப்மெண்ட் தான் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா எது அப்படின்னா அது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்கியாலஜிஸ்ட் இதுக்கு வந்து நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நேம்ஸ், இண்டஸ், ஹரப்பன், இந்த சிவிலைசேஷன், ஹரப்பன் சிவிலைசேஷன், இந்த சரஸ்வதி சிவிலைசேஷன், சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இந்த சிவிலைசேஷனுக்கு இருக்குது. இதுதான் வந்து ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இந்த வேர்ல்டு. எது அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் தான். இங்கே இருக்கிற மக்களை, அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் மக்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த பேர் வந்ததுன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். வை டு ஹரப்பன் சிவிலைசேஷன் பீப்புள் காட் த நேம் ஹரப்பன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், 1920 21 இந்த டைம் பீரியடில்
தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சிவிலைசேஷன் இருக்கிறதா அந்த சைட்டை வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்கவேட் அப்படிங்கிறது தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறது, ஓகேவா? அந்த சைட்டை வந்து தோண்டி மண்ணு கீழே என்ன இருக்குது புதஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் கிடைக்கிற அந்த ரிமைனிங்ஸ் வச்சு அது எந்த வருஷத்தில் மக்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேட் பண்ண சைட் வந்து எங்கே அப்படின்னா ஹரப்பா அப்படிங்கிற சிட்டியை தான் வந்து அவங்க வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டியோட நேம் வச்சு தான் அந்த சிவிலைசேஷனுக்கே அவங்க வந்து நேம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மக்களுக்கும் அந்த நேம் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டி. அடுத்து வந்து ஹர்பனைசேஷன் இருக்குது, டவுன் பிளானிங் இருக்குது, எப்படி வந்து அவங்க டவுன்ஸ் வந்து இருந்தது, சரஸ்வதி ரிவர் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கறது சரஸ்வதி ரிவர் பற்றி. ஸோ சரஸ்வதி ரிவர் அப்படின்னு சொல்லும்போது இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் இல்லையா? ஸோ இண்டஸ் ரிவரை பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5 ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. அதாவது கிளை நதிகள், பெரிய நதியிலேருந்து பிரிஞ்சு போகிற குட்டி குட்டி நதிகள் வந்து 5 இருக்குது. அந்த 5 என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீலம், செனாப், ரவி, பீஸ், சட்லஜ். இந்த 5 நதி அங்கே ஓடுறதுனால தான் பஞ்சாப் 5 நதி அப்படின்னு நம்மளுக்கு வந்து பஞ்சாப்ன்ற நேமே அங்கே வந்தது, ஓகேங்களா? ஸோ இந்த 5 நதியும் எதுக்காக ஹெல்ப் பண்ணுது, 5 ரிவர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா க்ரோத் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவோட சிவிலைசேஷனுக்காக இது ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன் சைட்ஸ் வந்து இங்கே சரஸ்வதி ரிவரோட பேங்க் பார்த்திங்க, ரிவரை ஒட்டி இருக்கிற ஏரியாவில் வந்து உங்களுக்கு நிறைய ஏன்ஷியன் சைட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி ஹரப்பா இண்டஸ் ரிவர் பக்கத்துலேயும் உங்களுக்கு நிறைய இருக்கும், அந்த மாதிரி சரஸ்வதி ரிவர் பக்கத்துலேயும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இதை வந்து ககர் அப்படின்னு சொல்கிறோம், பாகிஸ்தானில் இதை வந்து ஹக்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ககர் ஹக்ரா ரிவர் அப்படிங்கிறத இப்போ அதுக்கு இருக்கிற நேம். சரஸ்வதி ரிவருங்கிற பேர் கிடையாது, இப்போ அதோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ககர் ஹக்ரா ரிவர். இதுதான் இப்போ இருக்கிற நேம், ஓகேங்களா? மாடர்ன், அதாவது நம்ம இப்போ இருக்கிற இந்தியாவில் நம்ம கூப்பிடுற நேம் இதுதான். ஸோ இது வந்து சீசனல் ரிவர், ரெய்னி சீசனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கும். இதை வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதாவில் வந்து இந்த ரிவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரிவரை வந்து நம்ம என்னவா ஒர்க்ஷிப் பண்ணுறோம், காடஸாகவும் ஒர்க்ஷிப் பண்ணுறோம், ரிவராகவும் நம்ம வந்து பார்க்குறோம். ரிவர் வந்து இந்த ரிவர் எப்படி இருக்குது, மவுண்டன்லேருந்து நான் இருக்கிற ரிவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? கோயிங் ஃப்ரம் மவுண்டன் டு சி, ஓகே, ரிவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதே டெக்ஸ்ட் ரிக்வேதாவில் இருக்க அதே டெக்ஸ்ட்டில் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிவர் வந்து ட்ரை ஆகிடுது, ட்ரை ஆகி கொஞ்ச நாளில் வந்து காணாமலே போயிடும். அப்படின்னா என்னதுன்னா இது சீசனல் அப்படிங்கிறதுனால அந்த குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கும், மற்ற சீசனில் வந்து தண்ணி இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க சரஸ்வதி ரிவர். பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர்பனைசேஷன் அண்ட் டவுன் பிளானிங். ஸோ ஹர்பனைசேஷன் அண்ட் டவுன் பிளானிங்கில் சிட்டியோட லே அவுட் எப்படி இருக்குது, அவங்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்டாங்க, இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ, அந்த ஹரப்பன் சிவிலைசேஷனில் என்னென்ன சிட்டிஸ் இருந்தது, என்னென்ன டவுன்ஸ் இருந்தது, அது வந்து இப்போ என்ன ரீஜியனில் இருக்குது, அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து அந்த டாபிக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? ஸோ ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ இது 2 தான் வந்து மெயின் சிட்டிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரப்பன் சிவிலைசேஷனோட மெயின் சிட்டிஸ் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ, இது 2 தான் நீங்கள் வந்து எழுதணும், ஹரப்பா மொஹஞ்சதாரோ, ஓகேங்களா? ஸோ இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா கரண்ட்டாக பாகிஸ்தான், இப்போ இருக்கிற பாகிஸ்தான் பஞ்சாப் இருக்குது இல்லையா, அந்த ரீஜியனில் இது வந்து இருக்குது. எந்த இயர் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924 டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் இப்போதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ச்சுரிஸ் முன்னாடி, 100 இயர்ஸ்க்கு முன்னாடி, சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி இதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இண்டஸ் பிளெயின், இது வந்து இண்டஸ் ரிவர் பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து என்ன நேம் இருக்குது, இந்த சிவிலைசேஷனுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிற இன்னொரு நேமும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மேஜர் சிட்டிஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோவை தவிர மேஜர் சிட்டிஸ் சிலது இருக்குது. அது என்ன சிட்டிஸ் அப்படின்னா தோலவிரா அப்படிங்கிறது இப்போ இருக்க குஜராத்தில் இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் ராக்கிகாரிங்கிறது ஹரியானாவில் இருக்குது. அடுத்து கன்வெரிவாலா அப்படிங்கிறது சோலிஸ்தானுங்கிறது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்க ஒரு டெசர்ட், ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து கங்கரிவாலா அப்படிங்கிற இந்த சிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மேஜர் சிட்டிஸ். இது வந்து எப்படி வேணால் உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், எதில் வேணால் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அடுத்து இது மட்டும் இல்லை, இது வந்து மேஜர் சிட்டிஸ், இது வந்து பெரிய பெரிய சிட்டிஸ். இது இல்லாமல் குட்டி குட்டி சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு மேலே இருக்கான். ஸ்மாலர் சிட்டிஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 100க்கு மேலே ஸ்மாலர் சிட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? லோத்தல் கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் இது வந்து நீங்கள் போன இயரே படிச்சிங்க. லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் போன இயரே உங்களுக்கு வந்து சோஷியலில் இவிஎஸில் வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ ஸ்மாலர் சிட்டிஸ், 100 ஸ்மாலர் சிட்டிஸில் ஒரு எக்ஸாம்பிள் லோத்தல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்டாக கூட அங்கே வந்து எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. எக்ஸ்கவேஷன்னா என்னது? ஆர்கியாலஜிஸ்ட் போய் அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் அங்கே போயிட்டு அந்த இருக்கிற கிரவுண்டை வந்து தோண்டி அதில் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து எடுத்து அது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, எந்த இயரில் வந்து இங்கே மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கறது தான் வந்து எக்ஸ்கவேஷன். அந்த சைட்டை வந்து அங்கே மக்கள் எல்லாரையும் வந்து வேறு இடத்துக்கு போக சொல்லிட்டு வெறும் நிலத்தை வந்து ஃபுல்லாக தோண்டுவாங்க. தோண்டி அதை வந்து மெஷர் பண்ணி ஓப்பனாகவே விட்டுருப்பாங்க. அதுலேருந்து கிடைக்கிற பொருள் எடுத்துகிட்டு போய் மியூசியமில் வச்சுருப்பாங்க. சில இடத்துல வந்து அந்த எக்ஸ்கவேட் பண்ண இடத்துலேயே அந்த பொருளுங்க வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போயுமே வந்து இன்னைக்கு கூட அது வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் நிறைய அன்கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கா, கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது சரஸ்வதி பேசன். இப்போ வந்து இண்டஸ் இது, அடுத்து நம்ம சரஸ்வதி பார்க்குறோம். சரஸ்வதி பேசனில் வந்து என்ன அப்படின்னா விச் இஸ் எல்லாமே வந்து கிட்ட கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ சரஸ்வதி பேசன் பார்க்கும்போது ராக்கிகாரியும் கங்கரிவாலா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சரஸ்வதி பேசனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் இண்டஸும் ரிவர் சரஸ்வதியும் ஒரு பாயிண்டில் வந்து மீட் ஆகுது. ஓகேவா? அந்த மீட் ஆகிற ஏரியா ஃபுல்லுத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சரஸ்வதி சிவிலைசேஷன், இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன், இந்த மாதிரி அந்த ரீஜன் ஃபுல்லுத்தையுமே தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ராக்கிகாரிங்கிறது நீங்கள் வந்து இதுவும் அதுவும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சரஸ்வதி பேசன் கீழே வருது எது அப்படின்னா ராக்கிகாரியும் கங்வேரிவாலாவும் அதில் வருது. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து சில ஸ்மாலர் டவுன்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னா ஃபார்மன், ஹரியானாவில் வந்து ஃபார்மன் இருக்குது. காலிபங்கன் அப்படின்றது ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ இந்த நேம்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேம்ஸ் இருக்குது, என்னென்ன சிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? டவுன்ஸ் சிலது இருக்குது. டவுன்ஸ் பேர் வந்து பிரானா அண்ட் பனவாலி, இது ரெண்டுமே வந்து ஹரியானாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு டவுன்ஸும் வந்து சரஸ்வதி பேசன் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இதை பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்து சிட்டி லே அவுட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிட்டி லே அவுட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிட்டியோட பிளான் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கா. ப்ரிசைஸ் அப்படின்னா ஷார்ப்பாக நச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப க்ளீனாக நீட்டாக எப்படி ஒரு சிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பிளான் வந்து இந்த பர்டிகுலர் சிவிலைசேஷனோட சிட்டிஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த பிளான் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது, டு த பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட அதாவது இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன், ஹரப்பன் சிவிலைசேஷன் எது வேணால் எடுத்துக்கோங்க. அந்த சிவிலைசேஷனோட சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது எப்படி அந்த சிட்டி இருக்கும், அந்த சிட்டிஸில் இருக்க சில இடம்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் பற்றி சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும்? வைடாக இருக்கும், அலைன்டாக இருக்கும். ஓகேங்களா? அலைன்ட் வித் கார்டினல் டைரக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத், இந்த 4 கார்டினல் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நார்த் ஈஸ்ட், நார்த் சவுத் அந்த மாதிரி எந்த ஒரு 2 டைரக்ஷன் கம்பைன் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த கார்டினல் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த பர்டிகுலர் டவுன் இருக்குது இல்லையா, டவுன் ஒரு ஏரியா, இது வந்து சரௌண்ட் ஆகிருக்கு. எதை வச்சு சரௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டிஃபிகேஷனால் இந்த சிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷனால் சரௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வால். ஓகேங்களா? ஒரு பெரிய ஃபோர்ட் மாதிரி வாலை வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சிட்டி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அந்த வால் வந்து கட்டியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ தட் வேறு யாரும் எனிமீஸ் யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் கூட உங்களுக்கு வந்து ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய மதில் சுவர்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த மதில் சுவருக்கு பேர் தான் வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஓகேவா? இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷனை 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. என்னென்ன? அப்பர் டவுன் ஒன்று, லோவர் டவுன் ஒன்று. ஸோ அப்பர் டவுன் அப்படின்றது எலைட் பீப்புள் வாழ்கிறதுக்காக. எலைட் அப்படின்னா என்னது அப்படின்னா ஹை கிளாஸ் பீப்புள் இன் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹை கிளாஸ் அப்படின்றது இதில் யாரெல்லாம் அந்த கேட்டகரி எலைட் கேட்டகரியில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாருமே வந்து எலைட் கேட்டகரி. ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேடர்ஸ் வந்து எலைட் கேட்டகரி. ப்ரீஸ்ட் எல்லாருமே வந்து எலைட் கேட்டகரி. ஓகேங்களா?
ஸோ ப்ரீஸ்ட் அப்படின்னா கோயில் பூசாரிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து என்னது எலைட் கேட்டகரியில் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ லோவர் டவுனில் யார் இருக்கான்னு பார்த்தா காமன் பீப்புள். இவங்களை தவிர மற்ற இருக்கிற காமன் பீப்புள் எல்லாருமே லோவர் டவுனில் இருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் ஃபோர்ட்டிஃபிகேஷன் 2ஆக பிரிச்சிருக்காங்க. அடுத்து இங்கே வந்து லார்ஜ் பில்டிங்ஸ் இருக்குது. அந்த லார்ஜ் பில்டிங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ்க்காக. இப்போ ட்ரேட் பண்ணி கொண்டு வர பொருள் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. வேர் ஹவுஸுங்கிறது ஸ்டோரேஜ். ஓகேங்களா. ஸோ ட்ரேட் பண்ணி கொண்டு வர அந்த கூட்ஸு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த லார்ஜ் பில்டிங்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹவுசஸ் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்குமா. எதுவுமே வந்து இப்போ தான் வந்து இந்த ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து வெறும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். எல்லாமே வந்து சைஸ் வேரி ஆகும். ஒரு சைஸில் இருக்கும் ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. ஹவுஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து லைன்டாக இருக்குமா, நேராக வரிசையாக இருக்கும் ஹவுஸு. லேன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த லேனில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவுஸோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்தாலும் சரி, பிக்காக இருந்தாலும் சரி, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவுசஸ் எல்லாமே வந்து பிரிக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து சிட்டி லே அவுட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.